வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்தவானந்தரோட தியான குறிப்புகளிலிருந்து ரொம்பவே ஆழமான, ஆனா நம்ம எல்லார் வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி அலச போறோம். நம்ம ஆன்மா பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லையே கிடையாது, அவ்வளவு சுதந்திரமானது. ஆனா ஆசை அப்படிங்கிற ஒரு சின்ன விலங்கு அதை எப்படி கட்டி போட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, ஆரம்பத்திலே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க ஒரு எல்லையற்ற பெரிய கடல்ல ரொம்ப சுதந்திரமா நீந்திட்டு இருக்கீங்களா, இல்ல ஒரு சின்ன மீன் தொட்டிக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்களா? என்னடா இப்படி கேக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஆன்மீக தேடலோட மையப்புள்ளியே இந்த கேள்விதாங்க. சுவாமி சித்பவானந்தர் சொல்ற ஒரு அற்புதமான உருவகத்தோட அடித்தளமும் இதுதான். நாம என்னமோ ரொம்ப சுதந்திரமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலே நாம எங்க இருக்கோம்? இந்த மீன் தொட்டி உருவகத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஆசைனா என்னன்னு நாம பார்க்கணும். இந்த ஆசைக்கு 2 முகங்கள் இருக்கு. மூல நூல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆசை அப்படிங்கிறது நம்ம உலக வாழ்க்கைய ஓட வைக்கிற ஒரு என்ஜின் மாதிரி. ஆனா அதே நேரத்துல நம்ம உண்மையான இயல்பையும் சுதந்திரத்தையும் முடக்கி போடுற ஒரு கூண்டாகவும் அது மாறிடுது. அதாவது ஆசை இல்லாம நாம இயங்க முடியாது. ஆனா அதே ஆசைதான் நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சிறப்பிடிச்சிருது. என்ன ஒரு முரண்பாடு பாத்தீங்களா? சுவாமி சித்பவானந்தர் இந்த ஆசை எப்படி படிப்படியா நம்மள ஆக்கிரமிக்குதுன்னு ரொம்ப அழகா வரிசைப்படுத்துறார். முதல் படி, இந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகவே நாம இந்த உலகத்துக்கு வரோம். அப்புறம் 2வது படி, அந்த ஆசையால உந்தப்பட்டு டென்ஷனா ஓடி ஓடி உழைக்கிறோம், எக்கச்சக்கமான கடமைகளை தலையில ஏத்திக்கிறோம். கடைசி படி என்ன தெரியுமா? இந்த ஆசையோட விளைவா உற்றார் உறவினர் நண்பர்கள்னு ஒரு பெரிய கூட்டத்தையே நம்மள சுத்தி உருவாக்கிக்கிறோம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம பிறப்பு, நம்ம ஓட்டம், நம்ம பந்தங்கள், இது எல்லாமே இந்த ஆசைங்கிற ஒரு புள்ளியில தான் ஆரம்பிக்குது. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு, கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நாம அடையிற முன்னேற்றங்கள் எல்லாமே எப்படி கடைசியில நம்மளைய சிறைப்படுத்துது அப்படிங்கிறது தான் அது. இத புரிய வைக்கிறதுக்காக தான் சித்பவானந்தர் அந்த கடல் அப்புறம் மீன் தொட்டி உருவகத்தை எடுத்துக்கிறாரு. நம்ம ஆசைகளால நாம உருவாக்குற இந்த உறவுகளும் சரி, கடமைகளும் சரி, அது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணாடி மாதிரி நம்மள சுத்தி ஒரு மீன் தொட்டியே உருவாக்கிடுது. இதை இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எந்த எல்லையும் இல்லாம ஒரு பெரிய கடல்ல நீந்தி விளையாடுற மீன் மாதிரி சுதந்திரமா இருக்க வேண்டியதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்ம ஆசைகளால நாமே ஒரு சின்ன எல்லைய வகுத்துக்கிட்டு ஒரு சின்ன மீன் தொட்டிக்குள்ள நம்மள அடைச்சுக்கிறோம். இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, அந்த மீன் தொட்டிய நாமே காசு கொடுத்து வாங்கி அதுக்குள்ள செடி கல்லுன்னு அழகுபடுத்தி, ஆஹா இதுதான் உண்மையான சுதந்திரம்னு நம்பிட்டு இருக்கோம். எல்லையற்ற ஆன்மாவா பறக்க வேண்டிய நாம ஆசையால இப்படி சுருங்கி போயிட்டோமேன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வந்திருக்கும். சரிப்பா, இந்த உலக கடமைகளும் உறவுகளும் தான் என்னோட மீன் தொட்டி கண்ணாடியை இன்னும் தடிமனாக்குதுன்னா, இதிலிருந்து நான் எப்படிதான் தப்பிக்கிறது? இந்த கூண்ட உடைச்சிட்டு எப்படி அந்த எல்லையற்ற கடலுக்கு போறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? கவலைப்படாதீங்க, மூல நூல்ல இதுக்கான வழியையும் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. அந்த தியான குறிப்புல சொல்லப்படுற முதல் தீர்வு என்ன தெரியுமா? இறைவன் மீதான ஆசை. ஆமாங்க, உங்க ஆசைய முற்றிலுமா அழிக்க சொல்லல. அதுக்கு பதிலா உலகத்து மேல இருக்கிற அந்த ஆசையோட திசைய அப்படியே இறைவனை நோக்கி திருப்புங்கன்னு சொல்றாங்க. எந்த கயிறு நம்மள கட்டி போட்டுச்சோ அதே கயிற்ற பிடிச்சு மேல ஏறுற மாதிரி ஒரு ஐடியா அது. நம்மள உள்ள தள்ளுன அதே கருவிய பயன்படுத்தி வெளிய வரதுக்கு முயற்சி பண்ற ஒரு அற்புதமான தந்திரம் அது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். உலக ஆசை அப்படிங்கிறது நம்மள பாசுக்கடல்ல மூழ்கடிச்சிடுற ஒரு பெரிய கல்லு மாதிரி. ஆனா அதே ஆசைய நம்ம ஈசன் மேல, அதாவது இறைவன் மேல வச்சோம்னா அதுவே நம்மள காப்பாத்துற, முக்திக்கு கொண்டு போற ஒரு வழியா மாறிடும். ஆசை நம்மள மூழ்கடிக்கிற கல்லா இருக்கணுமா, இல்ல நம்மள காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட்டா இருக்கணுமாங்கிறது நம்ம எதன் மேல ஆசைப்படுறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. நம்மள மேல கொண்டு வர்றதுக்கான முதல் கருவியா இதுதான் சொல்லப்படுது. சரி, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடவுள தேடுறதுதான் அல்டிமேட் விடைன்னு நாம ஒரு முடிவுக்கு வர நேரத்துல மூல நூல் நம்மள நோக்கி ஒரு மாபெரும் ஞானத்தை வீசுது. இதுவரைக்கும் நாம புரிஞ்சுகிட்ட விஷயத்த அப்படியே வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது. ரொம்ப பழமையான திருமந்திரத்தோட வரிகள் இந்த ஆசைங்கிற கான்செப்டே அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுடுது. திருமூலர் ரொம்ப ஆழமா, அதே சமயம் ரொம்ப கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்றார். ஆசை அருமின் ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின். எப்படி இருக்கு பாருங்க அந்த வரிகள். உலக ஆசைகளை விடுறது சரி, ஆனா இறைவனோட நாம வச்சிருக்கிற அந்த ஆசையையும் பற்றுதலையும் கூட அறுத்தெறியணும்னு திருமந்திரம் கட்டளையிடுது.
உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேணும்னா எந்தவிதமான பற்றுதலும் இருக்கவே கூடாது. அது ஆன்மீக ஆசையா, கடவுள் மேல இருக்கிற ஆசையா இருந்தா கூட அதையும் வெட்டி எறியணும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகளோட ஆழமான அர்த்தம். இந்த விளக்கப் பதிவோட முடிவுல மூலநூல் நமக்கு ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியை தருது. ஆசையை அகற்றிட்டா அனைத்தும் நமக்கு சொந்தம். இந்த உண்மையை கொஞ்சம் உள்வாங்கி பாருங்களேன். ஆசைங்கிற அந்த கண்ணாடியை நாம உடைச்சிட்டோம்னா மீன் தொட்டிங்கிற ஒண்ணே இல்லாம போயிடும். அந்த தொட்டி உடைஞ்சிருச்சுன்னா இந்த எல்லையற்ற பெருங்கடலே, ஏன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு சொந்தமாகிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முழுமையான சுதந்திரத்தை உணர உங்க ஆசைங்கிற விலங்க உடைக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.